நேற்று யூடியூப்பை திறந்தவுடன் ஒரு அன்பான இனிமையான எனக்கு சொல்வதற்கென்றே வந்த ஒரு செய்தி போல் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி என்னவென்றால், கேரள மாநிலத்திலே ஒருவருக்கு சில கோடிகள் பரிசாக கிடைத்திருக்கின்றன. அவர் சொல்கிறார், இது என் கடவுள் அப்பன் முருகன் கொடுத்தது. அவனை நான் நினைக்காத நாள் இல்லை. செவ்வாய்தோறும் அவனுடைய சுலோகங்களை முழுவதுமாக சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லும்போது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்றால் நாம் அடிக்கடி சொல்லுகின்ற கருத்து, முருகக் கடவுளை போன்ற ஒரு கடவுளை நாம் அனுபவ ரீதியாக உணர்ந்ததில்லை. அவன் கேட்டவருக்கெல்லாம் அள்ளி கொடுப்பான். அவன் பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அவன் அள்ளி கொடுப்பான் என்பதை நாம் கண்டிருக்கிறோம், அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறோம், நேரிலும் பார்த்திருக்கின்றோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கூட அவன் கோடி அல்ல, அதற்கு மேலான நல்ல காரியங்கள் பலவற்றை நமக்காக செய்திருக்கின்றான். அவனையே தெய்வம், அவனை விட்டால் எனக்கு ஆள் இல்லை என்று ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் நம்மளை கைவிடவே மாட்டான், நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான். ஆகவே நமக்கு இந்த செய்தியை படித்தவுடன், ஆகா, நம்முடைய கருத்துக்கு ஏற்றாற்போல் அப்படியே ஒரு செய்தி நம் கண்ணில் படுவது போல் இன்று காலை யூடியூப்பை ஓப்பன் பண்ணியவுடன் வந்திருப்பதே என்று அறிந்தவுடன் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆகவே நாம் உடனே அவனை வணங்கி அவனுடைய சுலகத்தை சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு பரிசு கிடைக்கும் என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. அவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும், நமக்கு எப்படி அவன் அருள் புரிய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அந்த சூழ்நிலை, காலம், நேரம் கருதி நமக்கு தேவையானவற்றை அவன் அள்ளி கொடுப்பான். அதை பல அனுபவங்களில் உணர்ந்திருக்கின்றேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையே அவனுடைய கருணையினால் தான் ஓடுகிறது என்று சொல்வேன். அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் முருகக் கடவுள். ஆகவே நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், அவனுக்கு வேணும்னு போயெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு தெரியும் அவன் நம்ம செய்ய வேண்டியது, அவன் நம்மளை நல்லா வாழ வைத்து கொண்டிருக்கிறான். முருகன் என்றில்லை, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதை நாம் அவனுக்கு கோயிலுக்கு செல்வதோ அவனை வணங்குவதோ அவனுக்கு தேவையை கேட்பதற்காக அல்ல. இதுவரைக்கும் அவன் நமக்கு செய்து கொண்டிருந்த நல்ல காரியத்திற்கெல்லாம் நன்றி சொல்வதற்காகத்தான் அந்த இறைவனை நினைக்க வேண்டும், அவனுடைய கோயிலுக்கு செல்ல வேண்டும். அவனுக்கு தெரியும் நமக்கு எப்போது எது கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே என்னதான் இருந்தாலும், இந்த உலக வாழ்க்கையோடு நாம் ஈடுபட்டிருந்தாலும், சொந்த பந்தங்கள் என்று அந்த சொந்தத்தில் ஈடுபட்டிருந்தாலும், மனது ஒரு முறை ஒரு பக்கம் எப்போதும் முருகனை நினைத்திருப்பது போலவே நாம் இருக்க வேண்டும். அவனை நினைத்து கொண்டே நாம் வழக்கம் போல் எல்லா காரியங்களும் தினமும் செய்கின்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் ஒரு மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.